Hi friends, welcome to Showing Moon. இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது, ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு துணியை வந்து எந்த மாதிரி மடித்து போடணும், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிசி மார்க் வேணும். இந்த டிசி மார்க் இல்லாதவங்க பென்சில் மார்க்கர் கூட எடுத்துக்கலாம். இந்த பென்சில் மார்க்கர் இல்லை அப்படின்னா நம்ம சாக் பீஸே போதுமானது. இதுக்கப்புறம் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் டேப்பு தேவை. அடுத்து வந்து நமக்கு தேவை ப்ளவுஸோட பேட்டர்ன். நான் வந்து இன்றைக்கி 34 சைஸ் ப்ளவுஸோட பேட்டர்ன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் சைஸ் என்னவோ அதுக்குண்டான பேட்டர்னை போட்டு வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் எல்லாமே நான் வந்து தனித்தனி வீடியோவாக போட்டு வச்சுருக்கேன். பேக் பார்ட்டுக்கு ஒரு வீடியோ, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு வீடியோ, ஸ்லீவ்க்கு ஒரு வீடியோ, பெல்ட்டுக்கு ஒரு வீடியோன்னு போட்டு தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து நீங்கள் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் வந்து கத்தரிக்கோல், அதாவது சிசரு. இந்த சிசரை வச்சு நம்ம ப்ளவுஸோட கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம பேட்டர்ன் போடுவோம் இல்லைங்களா, அந்த பேப்பரையோ இல்லை சார்ட்டையோ கட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு கத்திரிக்கோல் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டுக்குமே நம்ம ஒரே சிசரை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம கிளாத்தில் வெட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ப்பாக விழுகாமல் பிசுறாக நமக்கு வந்து கட் பண்ணும்போது வரும். அதுக்காகத்தான் நாம் தனித்தனி சிசர்ஸ் வச்சுக்கணும். சரி வாங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கிளாத் எப்படி மடித்து போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லித்தரேன். செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸோட கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு கரைப்பாகம் இருக்குது இல்லைங்களா, கரைப்பாகத்தில் நல்லா தடவி பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கிற பக்கம் ரைட் சைடு, சொரன்னு இருக்கிற பக்கம் வந்து ராங் சைடு. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல பக்கம் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்போது நல்ல பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து மடிக்கணும். அதாவது வெளிப்பக்கம் வந்து ராங் சைடு இருக்கணும், உள்பக்கம் வந்து நமக்கு நல்ல சைடு இருக்கணும். ஏன் நம்ம இந்த மாதிரி நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி துணியை மடித்து போடணும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது பென்சில் மார்க் எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும், நமக்கு வெளியில் வந்து தெரியாது. அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி உள்ளே வர நல்ல பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து போடணும். ஸோ இந்த மாதிரி மடித்து போடுறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா பேட்டர்ன் எடுத்துக்கலாம். பேட்டர்ன் போட்டு வச்சிட்டிங்கன்னா 5 செகண்டில் அந்த கிளாத் வந்து நீங்கள் கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே எடுத்து பேக் பார்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். கீழே வந்து பேக் பார்ட்டை போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை போட்டு நீங்கள் அதை சுற்றி டிசி மார்க்கை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் அதையும் டிசி மார்க் போட்டு எல்லா பக்கமும் சுற்றி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கிராஸ் கட்டிங் போட போகிறீங்க அப்படின்னா அப்படியே திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷோல்டரும் ஆம்ஹோல் சைடும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி நம்ம போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் சைடில் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம் ப்ளவுஸுக்கு. அடுத்தது வந்து பெல்ட் வந்து நீங்கள் இந்த பக்கம் போட்டுக்கலாம். பேக் பார்ட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு சைடில் இருக்க கிளாத்தில் வந்து நீங்கள் பெல்ட் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம கீழே இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவில் வந்து பாருங்கள் சைடில் எனக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஜாயிண்ட் போடணும். இப்போ நம்ம ஸ்லீவ் பேட்டர்னை வந்து நம்ம விரித்து போடலாம். விரித்து போடும்போது கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒன் சைடு கரெக்டாக இருக்கும். மற்ற அதர் சைடு இன்னொரு பக்கம் வந்து நமக்கு துணி பத்தலை. ஸோ அங்கே வந்து நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம். அடுத்து நம்ம ஹூக் பட்டி வீப்பட்டி தைக்கிறதுக்கு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு வந்து கிராஸ் பீஸ் தேவை இல்லைங்களா, நெக் பீஸ் திருப்பி அடிக்க, அது நம்ம இதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து சின்னதாக தான் வரும் உங்களுக்கு. அப்போது நமக்கு நிறைய ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்போ நெக் பீஸ் வந்து நீட்டாக தைக்க முடியாது, ப்ளவுஸே லுக் இல்லாமல் இருக்கும். இதனால தான் நான் இந்த மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஸ்லீவோட லென்த் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது ஸ்லீவோட லென்த் அப்படிங்கிறது வந்து 10 இன்ச்சஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது கூட 1 இன்ச் மார்ஜின் ஆட் பண்ணி டோட்டலாக 11 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்லீவ் லென்த் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். கிராஸ் பீஸோட லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மெத்தட் 2ல் வந்து எப்படி இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.